அதனால்தான் நாம கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா? அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி அறிக்கையில இருக்க வேண்டாமா? ஒன்றிய அரசோட திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா? தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறாங்களா? இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை பொருட்படுத்தாம நமக்கு நாமே தமிழ்நாட்டை மேம்படுத்திட்டு வரோம். அதனால்தான் ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோம். அதுக்கு காரணம் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு நாங்க உண்மையாக இருக்கிறோம். ஒன்றிய அரசு மேல குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் உருவாக்க நாங்க விட்டுடல. நாளுக்கு நாள் புது திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு, நாங்க உருவாக்கிக்கிட்டே இருப்போம். நேற்றைக்கு கூட கங்கை கொண்டா சிப்காட்ல 3800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா பவர் சோலார் நிறுவனத்தை தொடங்கி வச்சோம். அது மட்டுமல்ல, 2600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். இதுல டாடா பவர் சோலார் நிறுவனத்துக்கு நாம ஆட்சிக்கு வந்து 4/7/2002 புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 20/10/2022 அடிக்கல் நாட்டி நேற்று, அதாவது 2 ஆண்டுல திறந்து வச்சிருக்கிறோம்.